Hello everyone. எல்எல்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே எல்எல்பி 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண ரெடியாக இருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான சில டவுட்ஸ் அண்ட் குரீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எல்பி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சோஎல், அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இன்னொன்று வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜ். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதோட சிலபஸ் என்ன, அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் அப்ளை தானே பண்ணுறீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சோயல்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பெருங்குடி அப்படின்ற இடத்துல ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் இருக்கும். ஒரு சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு பிலோ தான் இருக்கும். பட் இதுவே அஃபிலியேட்டட் லா காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே, அதாவது டிஸ்ட்ரிக்ஸை குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே அந்த லா காலேஜஸ், கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்கும். ப்ளஸ் அதிகமான சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சோயலில் வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கு அபவ் இருக்கும் ஒரு இயர் கவர்மெண்ட் ஃபீஸே. பட் இங்கே அஃபிலியேட்டட் லா காலேஜில் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு 2 செமஸ்டர். ஸோ செமஸ்டர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட செம் ஃபீஸே 2,000க்குள்ளே தான் இருக்கும். ஸோ கம்பேரிங் டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அஃபிலியேட்டில் இங்கே கம்மி தான், சீட்ஸும் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது சோயலுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அஃபிலியேட்டில் அப்ளை பண்ணுறதுன்றது ரொம்ப கவனமாக இருங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ண கொடுத்தேன்னு சொல்லாமல் கொடுக்கும்போது கூட ஜஸ்ட் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லாமல் எல்எல்பி அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. நீங்கள் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத அதை நம்ம அப்ளை பண்ணும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து சோயலில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அகெயின் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு கேண்டிடேட் வந்து ரெண்டு எல்எல்பிக்கும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கும் அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கும் ரெண்டுக்குமே சேர்ந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் உள்ள போர்ட்டல்குள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று வரும். ஸோ அதில் வந்து உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துக்கோங்க. இந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட்ன்றது எதில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் 10th எஸ்எஸ்எல்சி 12th டிகிரியில் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ஒரு நேமு, அதோட ஸ்பெல்லிங்கு, அதோட இனிஷியல், அதில் எங்கேன்னு டீட்டெயில்ஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த நேம் ஆஃப் த கேண்டிடேட்டில் கொடுக்கணும். எனக்கு ஸ்டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரெடென்ஷியல் வந்து உங்களுக்கு வந்து மெயிலையும் மொபைலையும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம்
ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தது டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நேம் ஆஃப் த ஃபாதர், அவங்களோட ரிலீஜியன், அவங்களோட கம்யூனிட்டி, அவங்களோட கேஸ்ட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிட்டிசன்ஷிப், குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஜியில் என்ன படிச்சிங்க அப்படின்றத இங்கே வந்து போடுங்க. ஸோ இங்கே அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ்எஸ்எல்சி மோட் நீங்கள் என்னது, ஹெச்எஸ்சி மோட் என்னது, அப்புறம் டிகிரி மோட் ஆஃப் எஜுகேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அதுக்கான கரெக்டான வயசு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து சில பேர் வந்து ஸ்கூல் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, காலேஜ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க. நீங்கள் ஸோ டிகிரி வந்து நீங்கள் லாஸ்ட்டாக என்ன கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் அண்ட் சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் மார்க்ஸ் என்னன்றதை அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட கன்சாலிடேட் மார்க் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து மார்க் அப்லோட் பண்ணிக்கோங்க. மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டிகிரி எடுத்துருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கால்குலேட் பண்ணி அதோட மார்க்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ அப்டெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சாய்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த கேட்டகரி ஏதாவது வரீங்க அப்படின்னான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதில் இருந்துச்சுன்னா அப்படிங்க, இல்லைனா நாட் அப்ளிகபிள் தான். ரெசர்வேஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இன்கேஸ் எந்த ரெசர்வேஷன் கேட்டுக்கலாம், 1 2 இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அப்ளிகபிளாக இருந்தீங்க அப்படின்னா. அப்புறம் மதர் டங் கொடுத்துருக்கோங்க. ஆக்குபேஷன் ஆஃப் ஃபாதர், பேரண்ட், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆக்குபேஷனை நீங்கள் வந்து போடுங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு இன்கம் சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட டேட்டா என்ட்ரி பேஸஸ்க்காக தேவைப்படும். ஸோ நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்க அப்படின்றத அதை இங்கே கொடுத்துக்கோங்க. அப்புறம் சிவிக் ஸ்டேட்டஸ் வந்து வில்லேஜாக பஞ்சாயத்தான்றது கொடுக்கணும். ஸோ சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் காலேஜ், அந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிடுச்சு அப்படின்றது முனிசிபாலிட்டி எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லாமே ஒன்ஸ் கரெக்டானு சொல்லி பார்த்துட்டு டிக்ளரேஷனுக்கு வந்து அது வந்து செக் பாக்ஸ்க்கு வந்து டிக் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட். இன்கேஸ் ஏதாவது எடிட்ஸ் இருந்துச்சுன்னா அதிலே போய் எடிட் ஆப்ஷனில் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த போர்ட்டல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து என்ன ஒரு காம்ப்ளிகண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபி வந்து எம்பி இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இதுதான் இருக்கணும். 10 KB to 50 KBனா அதான் இருக்கணும். ஜேபிஎக் ஃபார்ம் தான் இருக்கணும். இதில் வந்து நீங்கள் கூகுளில் இமேஜ் கம்ப்ரெசர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வர ஏதோ ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கேபிக்குள்ளே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்ஸும் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரீநேம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோனா உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி ரீநேம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ 1 by 1 எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இதெல்லாமே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், யூஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட்ஸு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆன்லைன் இமேஜ் கம்ப்ரெசர்லாம் ஆப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக தான் கொடுக்கணும் அப்படின்னா அதுலேயுமே ஐ லவ் பிடிஎஃப்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டில் அதில் வந்து ஆன்லைனில் அப்படியே போடுங்க இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர். அதில் போய் ஃபஸ்ட் லிங்க் வரும். லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ண ஆசைப்பட்றீங்களோ அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே இப்போ 1 by 1 நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ இதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிட்டே வரணும்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த நோட் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸும் இங்கே கம்மியாக தான் இருக்கும் கம்பேரிங் டு சோயலில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 700 500 சம்திங் இருக்கும். ஸோ இங்கே அப்ளை பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஜிபே யூஸ் பண்ணாமல், அதாவது ஜிபே யூபிஐ யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டெபிட் கார்டு அந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். இன்கேஸ் அப்படி இல்லாத பட்சத்துலேயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அதிலேயே யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் நெட் பேங்கிங் எல்லாமே மொபைல் பேங்கிங் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோட யூபிஐ ஐடியை நீங்கள் போடுங்க. அப்போ தான் இன்கேஸ் ஏதாவது இஷ்யூஸ் இந்த வெப்சைட்டு நல்லா பர்டிகுலராக எந்த வெப்சைட்டை நீங்கள் அப்ளை பே பண்ணும்போதும் ஜிபே இந்த மாதிரி பண்ணாமல் மோஸ்ட்லி இது பண்ணி போடுங்க. ஓகே, ஒன்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்ன்ற இமேஜ் வந்துருச்சு. பேமெண்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ ப்ரொசீட் டு மை பேனல். ஸோ அகெயின் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் போய் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்தராக உங்களை வந்து அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த இமெயில் ஐடி அண்ட் நீங்கள் உங்கள் கிவன் மொபைல் நம்பர் இருக்குல்ல, ஸோ அது மூலமாக தான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே பி அலர்ட் இன் இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் எஸ்எம்எஸ் அண்ட் ஆல். ஸோ அது மூலமாக தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்க என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து வரும். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்தராக அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகைன் இந்த மாதிரியான டிஎன்டபிள்யூ வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா லாகின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் போங்க. திருப்பி அகைன் லாகின் ஒரு பேஜஸ் காட்டும். ஸோ அந்த பேஜஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னுக்கப்புறம் உங்களோட இப்போ கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, கவுன்சிலிங் அடுத்து எங்கே உங்களை வச்சுருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அலர்ட் இருங்க. இன்கேஸ் நீங்கள் வாலண்டரி செக் பண்ணோம் அப்படின்னா அந்த லாகின் பேஜில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அவங்க ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கையில் எடுத்து வச்சுட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து டிகிரி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் இப்போ தான் படித்து முடிச்சிங்க, உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு கிராஜுவேஷன்ஸ் டே வைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் கையில் இப்போதைக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸ்லேயும் உங்கள் கையில் என்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக லாஸ்ட்டாக நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூமில் போய் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான் ப்ரொசீஜர்ஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து எதாவது அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ், ஏதாவது கொரீஸ், டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் சொல்கிறேன். அண்டு இது வந்து 2023 பேஜ். பட் அதுக்கும் இப்போயும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் அவ்வளோவா கிடையாது. ஸோ அதனால தான் நான் போன வருஷம் அப்ளை பண்ண அந்த லிங்க்கே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பெரிய எந்த சேஞ்சஸும் இருக்காது, இதே மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு உங்களுக்கு டவுட்ஸ் கொரீஸ்னால் நான் சொன்ன மாதிரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.